அமித்துக்கும் ஏதாவது ஒரு நடக்குது. இல்ல விக்ரம் அண்ட் கனி வந்து நிறைய கான்வர்சேஷன் போறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கனி சொன்னதை விக்ரம் சொல்லிட்டாலோ, இல்ல விக்ரம் சொன்னதை கனி வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டாலோ, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க பண்ற ஒரு துரோகம் மாதிரி இல்லையா? சோ அது அவங்க பண்ணிருக்க வேண்டாம் இல்லையா? அதுக்காக சொன்னேன். ஓகே, ஆர்த்தி சொல்லுங்க. ஆர்த்தி. ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ரீ சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன். திவ்யா வந்து அந்த கிளாக்ல ஏன் இல்லை அப்படின்றது வந்து என்னன்னா, திவ்யாவுக்கு வந்து அந்த அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் ஃபோக்கஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க. மேபி அதனால தான் அவங்க வந்து ஷி வாண்ட்ஸ் டு பிளே அ சேஃப் கேம். ஸோ நாளைக்கு யாரும் அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஷி கேனாட் ஈவன் கோ டு ஜெயில். அதுவும் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை ஷி இஸ் பிளேயிங் அ சேஃப் கேம் ஆஃப் நாட் கோயிங் இன் டு செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ். ஏன்னா அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பண்ணணும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஷீ இஸ் நாட் கோயிங். மற்றபடி திவ்யா வந்து இது சண்டை வரும், ஃபேமிலி வீக்கு அவ்வளோலாம் யோசிக்கிற அளவுக்கு ஷீ இஸ் நாட் ஹேவிங் தட் தாட் ப்ராசஸ் ஆல்சோ. அது திவ்யா இஸ் நாட் தட் கிரேட் பிளேயர். அவங்க மேபி தேர்ஸ்டே ஃப்ரைடே வரும்போது திரும்ப கத்தி திரும்ப இந்த வீக் ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவாங்க. அது ஐம் வெரி ஷுர். அதே மாதிரி அவங்க ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாங்கல்ல, அதாங்க இப்ப எப்படிங்க அவங்க கானா வினோத் கூடயும் அமித் கூடயும் அவ்வளவு க்ளோஸ் ஆனாங்கன்றது தெரியல. மேபி இன்னொன்னு சாண்ட்ராவை காட்டணும். இது ஒரு பெரிய வில்லனுக்கு இந்த 2 குட்டி வில்லன் பரவாயில்லன்னு இவங்க கூட கோ எக்ஸிஸ்ட் ஆறாங்களோ என்னமோ தெரியல. யா அதனாலயா இருக்கலாம். பட் அந்த டீம் எப்ப என்ன வெடிக்கும் தெரியாது. ஏன்னா டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே, நல்லா இருந்துச்சு. அதுதாங்க 3 பக்கம். ஒரு பக்கம் சாண்ட்ரா, இன்னொரு பக்கம் திவ்யா, இன்னொரு பக்கம் வினோத். அமித் மட்டும் பாவம் நடுவுல. அமித் மட்டும் தாங்க அந்த அந்த டீம்ல விளையாடிட்டு இருக்காரு. அமித் இப்போ சாண்ட்ரா வந்து இது ஒரு கேம்னு வரும்போது எப்படி திவ்யா கூட சேர்றாங்களோ, அது மாதிரி திவ்யா வந்து ஒரு கேம்னு வரும்போது வினோத் கூடயும் அமித் கூடயும் ஜெல் ஆயிக்க வேண்டியதுதான். இல்ல டிமோஜி திருப்பிட்டா போக முடியும். அவங்க அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த டீம் இல்ல இந்த டீமை விடுங்க. அந்த டீம்ல கனியும் பார்வதியுமே ஜெல்லாகும் போது இவங்க ஜெல்லாகிறதுக்கு எல்லாம் நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இல்லங்க, கனி பார்வதி வந்து எப்பவுமே வந்து தே ஆர் நாட், அதாவது எக்ஸ்பிளிசிட்டா அவங்க திட்டிக்கிட்டாலும் வெளிய பார்க்கும்போது 2 பேருமே தேன் ஒழுகுற மாதிரி பேசிப்பாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு வன்மம் இருக்கும். அது அவங்க பார்வையிலயும் தெரியும், அவங்க ஆட்டிடியூட்லயும் தெரியும். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க உட்கார்ந்து. அத பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் ஐம் எக்ஸ்பெக்டிங் வினோத்துக்கும் திவ்யாக்குமே ஒரு பெரிய சண்டை இந்த வாரம் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. ஆனா கானா வினோத்துக்கு எல்லார் கூடயும் தான் சண்டை வரும் இந்த வாரம். ஏன்னா அவருக்கு கேப்டன்சியே புரியாம தாங்க கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதை மீட்டிங் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எனக்கு தெரியல விக்ரம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாரு கானா வினோத் கேப்டன்சி வந்ததுக்கு. ஏன்னா கானா வினோத் கூட வந்துட்டான்ப்பா, நமக்கு இன்னும் வரலையேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாரா, இல்ல ஹீஸ் ஓகே அந்த மாதிரி இருந்தாரா? ஏன்னா ரம்யா வரும்போது நான் அதுதான் ஃபீல் பண்ணேன். அவருக்கு அந்த அட்வைசரா இருக்கும்போது அப்ப வந்து ஓகே ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்புறம் போய் நல்லா கொளுத்தி போட்டு விட்டாரு. அதுக்கு கேக்குறேன். அடுத்து ஹரிஷ் ப்ரோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்ரீ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இமேஜ் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஜனதி. இல்ல பிரகாஷ் அவங்க கூட ஐ கெஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை பேசிட்டேன். அவருமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி பேசிட்டாரு, செகண்ட் ரவுண்ட் தான். ஓகே ஓகே. இல்ல நான் வந்து ஆக்சுவலி ஐ ஹேவ் a few things to clarify. ஒன் என்னன்னா, இப்ப ஒரு விக்கல்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் கூட ஐ கெஸ் he is making it as a big issueன்ற மாதிரி I felt it. I just wanted to know what you guys think about it. அவர் இப்ப பாத்ரூம்ல இருந்து நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட this is not right.
ஹவ் கேன் யூ பாயிண்ட் அவுட் அது என்ன வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்றாரு. ஹி வாஸ் ஜஸ்ட் சேயிங் யூ நோ வாட் பிக் பாஸ் கூப்பிட்டாரு அதனால கம் குவிக்லி அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. திஸ் இஸ் நாட் அ ஹியூஜ் திங் பட் ஹீ இஸ் லைக் அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, என்ன வந்து இத்தனை நாள் நான் வந்ததுக்கு வந்து அது என்ன வந்து இதுவா இருக்கு அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. ஐ ஃபெல் லைக் ஹீ இஸ் பாயிண்டிங் அவுட் ஸ்மால் திங்ஸ் அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் இட் ஹாஸ் a பிக் இஷ்யூன்ற மாதிரி எனக்கு தோணுது. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? விக்கல்ஸா? ஆமா விக்கல்ஸ் விக்ரம். ஓகே, நோரோடி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. இல்ல அவர் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவரு வந்து அந்த லாஸ்ட் அந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி வாஸ் டிலேட். ஸோ கானா வினோத் வந்து சொன்னாரு சீக்கிரம் வாங்க பிக் பாஸ் கூப்பிட்டாரு சீக்கிரம் வாங்க நீங்க வர்றதுனால நீங்க வர்றதுக்கு டிலே ஆகுது பாஸ் கூப்பிட்டாரு அப்படின்னு. அவர் வந்து நீங்க இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க எனக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னோட இத்தனை இத்தனை நாள் நான் பிக் பாஸ் இருந்தது எனக்கு தெரியாதா, ஐ வாஸ் ஜஸ்ட் யூசிங் த ரெஸ்ட் ரூம் அத வந்து நீங்க வந்து பட் யூ ஆர் சேயிங் பிகாஸ் ஆஃப் மீ இட் காட் டிலேடு நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து லைக் யூனோ இட்ஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி அது கொஞ்ச நேரம் பெருசாக்கி அது டியூரிங் த டாஸ்க் கூட he showed to his team members that he is so pissed off because Vinod asked him questions ன்ற மாதிரி ஒரு சீன் மாதிரி காமிச்சாரு. And then he became normal and then he played the task. So I felt like ஏன்னா அவரு அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடத்துல. ஓகேவா, பின் பாயிண்ட் பண்ணி பிக் பாஸ் மதிக்கணும் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அவர் மேல ஒரு மிஸ்டேக் வரும்போது அது அவரால் ஏத்துக்க முடியல. அது அவரோட ஈகோ வந்து அந்த இடத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஸோ மேபி தட்ஸ் த ரீசன் இருக்கலாம். ஏங்க நீங்க வராதனால தானங்க அவர் சொல்லல. I'm not saying Vinod is right, but as a leader he has to say, right? Like you know what, you are getting ஆமா, late. லீடர் யாரா இருந்தாலுமே அவர் மேல உள்ள குறைய வெளியில காமிச்சிக்க கூடாதுல்ல. அது வேற யாராவது அது வந்து பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி எந்த டோன்ல மாத்துறாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கோவத்தின் வெளிப்பாடு. நான் வந்து ஒரு ஒரு எமோஷனல் இதுல வந்து கொண்டு போய் இது வரைக்குமே அவர் ஒரு எதா இருந்தாலுமே இப்ப சாண்ட்ரா விக்கல்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், பார்வதி விக்கல்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிரச்சனைகள்லாம் கூட அந்த வியானா விஷயத்துல கூட ஒரு எமோஷனலை கொண்டு போய் அங்க வச்சு அவர் அதுல இருந்து தப்பிக்க தானே பாக்குறாரு. வியானா கூட அந்த இதுல கேள்வி கேட்கும் போது கூட அந்த மாதிரி பண்ணாரு. அப்புறம் ரம்யா எல்லா இஷ்யூலுமே அவர் பண்ண தப்ப யாராவது பின் பாயிண்ட் பண்ணி அவர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அங்க வந்து ஒரு எமோஷனல் கார்டு எடுத்துருவாரு விக்கல்ஸ். ஸோ இதுவுமே அப்படிதான். ஒரு எமோஷனலா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா வினோத் வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவர் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. வினோத்துக்கு இப்படி ஒரு ஒரு அஜிடேட் பண்ணி இப்படி ஒரு இதுல நம்ம சொன்னோம்னா அவரு சிம்பிளா சொன்னோம்னா நான் கத்தி பேசினா நான் கத்தி பேசுறவங்க தான் உண்மை பேசுறாங்கன்ற மாதிரி வரும்ல. அந்த மாதிரி அவரு புரியுது, அவர் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாரு. சோ அப்படின்றீங்க. காட் இட். ஆமா ஆமா. சொல்லுங்க பிரகாஷ். ஆக்சுவலா இது சாண்ட்ரா அவங்க இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அவங்க வந்து என்னன்னா வந்து இப்போ இவர்கிட்ட விக்கல் கிட்ட வந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க சைட்ல வந்து எதுவுமே தப்பு இல்லை, மொத்த பிளேமுமே தூக்கி இவங்க மேல திவ்யா மேல போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா அன்னைக்கு வந்து கேட்டது வந்து என்னன்னா திவ்யா வந்து அவங்க ட்ரெஸ் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க, உங்க ட்ரெஸ்ஸை நான் மடிச்சு வைக்கவான்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. நம்ம லைவ்லயே பார்த்துருப்போம். அன்னைக்கு பிரஜினை எவிக்ட் ஆன உடனே இவங்க போய் அந்த 2 வார்த்தை தான் கேட்பாங்க. உடனே வந்து அவங்க ஏன் இப்பயே வந்து நீ வந்து இது பண்ணணுமா அப்படி பண்ணணுமா நான் என்ன கேட்டேன் நான். உடனே இவங்களும் வந்து என்னன்னா இவங்க வாய்ஸ் தான் தெரியல நமக்கு, நான் எதுவுமே கேட்கவே இல்லையே சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து திவ்யா வந்து எனக்கு அந்த இடத்துல வச்சே ஆகணும், நீ உடனே க்ளீன் பண்ணித்தான்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து அப்படியே இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் அது என்னன்னா தெரியல. அவங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லும்போது கூட இன்னைக்கு அப்புறம் அமித்கிட்டயே யாருக்கிட்டே வந்து சொல்லுவாங்க, அந்த நெக்லஸ் டாஸ்க் அப்போ வந்து இவரும் பிரஜுனும் திவ்யாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க,
அப்போ வந்து விக்ரம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக வந்து சிரிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அமித் வந்து என்ன சொல்லுவார், அது அப்படி இருந்திருக்காது. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்பா மட்டும் சேர்ன்றா இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீல்ட் ஆச்சு அப்படின்னு. இல்லை அவர் சிரிச்சிருப்பாரு, நீங்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அமித் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு இவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணி நிறைய விஷயம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்ன அவர் வந்து எல்லாரும் மாதிரியும் சத்தம் போட்டோ இல்லை கத்தியோ வந்து பேச மாட்டாரு அமித். அந்த ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஓகே, அபி ஏதாவது ஆன்சர் இருக்கா? அபி இல்ல நீங்க என்ன பேசுறீங்க கவனிக்கல சாமி. டிரைவிங்ல இருக்குங்க சாமி. சரி, ஓகே. ஆப்வியஸா அந்த அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இவங்க வந்து பிரஜனுடைய கட்டிலுக்கு வந்துட்டாங்க இல்லையா? அப்போ திவ்யாக்கு வந்து அந்த இன்னொரு இது பெட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து இங்க மாத்தி வைக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. மாத்தி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இதை நான் அடுக்கி வைக்கவான்னு கேட்பாங்க. ஓகேவா? அவங்க ஜஸ்ட் இவங்க ட்ரெஸ்ஸை அடுக்கி வைக்கவான்னு கேட்கல, வேற இன்னொரு இடத்துல இருக்கிறத எடுத்து இங்க வச்சுட்டு இங்க அடுக்கி வைக்கவான்னு தான் கேட்டிருப்பாங்க திவ்யா. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல பெட்டு. சாம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சாம். நீங்க எப்படி அந்த காஸ்டியூம் வச்சு டாப் 5 டாப் 6 சொன்னீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லங்க, நான் இது சொல்ல மாட்டேங்க, எல்லாம் தப்பா போகுதுங்க. டாப் 5 தான் சொல்லாத சாம், நான் சொல்லிட்டேன். இனிமேட்டு அதை வந்து டாப் 5 வந்த பிறகு நான் ரிவீல் பண்றேங்க. ஓகேவா? அது ஒரு நரேட்டிவ் ஆயிடுது. அப்புறம் நானே நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு போடாத, சரியா? ஐம் அகைன்ஸ்ட் நரேட்டிவ். ஸோ நானே அது பண்ணக்கூடாது. எனக்கே அப்புறமா லேட்டா தான் தெரிஞ்சு, ஒரு ஆர்வத்துல போட்டேன், ஆர்வ கோளாறு, மன்னிச்சிருக்கேன். அது ஒரு மேட்டர் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ப்ரோ ஒரு இது அது எங்க ப்ரோ போட்டிருக்கீங்க? உங்களுக்கு நம்ம கமெண்ட்ஸ் இது இல்லையா, இல்லைன்னா வெளியே டெலீட் பண்ணல? டெலீட் பண்ணிரேன் ஆக்சுவலி. அது ரெண்டு இல்ல போட்டது தான். அப்புறம் என்ன நேரத்துக்கு எத்தனை பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க? அப்போ ஆனா இப்ப சொல்லி ஐடியா கொடுக்காதீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போய் delete பண்ணுங்க. எப்படி அபி வந்தாங்க பாத்தீங்களா? ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஹாய் எல்லாருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா பேசல. ப்ரோ நான் இன்னொன்னு, அவங்க அந்த பெட் மாத்திர விஷயம் மட்டும் சாண்ட்ராக்கு இஷ்யூ இல்ல ப்ரோ. அன்னைக்கு வந்து அவங்க கிளம்புன உடனே திவ்யா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு நொய் நொய்னு பிரஜின நான் ஏன் போனாருன்னு தெரியுமா? கனி அண்ட் அரோரா இப்ப உட்காந்து பேசுறப்பதான் நான் யோசிக்கிறேன், அவர் வந்து டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுனா கூட என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது கொடுக்கல, அதனாலதான் அண்ணா போயிட்டாரோ அப்படி இப்படின்னு. லாஸ்ட் வீக் அது அந்த அண்ணா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினாரு, அதுக்கு முந்தின வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மர், அதுக்கு முந்தின வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா நம்மள்ட்ட என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 2-3 நாள் வந்து நான் அண்ணாட்ட சரியா பேசல, அண்ணாவும் சண்டை அப்படியெல்லாம் பண்ணி அவங்களை ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பெட் மேட்டரே நடந்தது. ஆனா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எங்கேயுமே இல்ல. ஆனா நான் லைவ்ல பார்த்தேன், அண்ட் 1-2 இடத்துலதான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்தது. அது யாராவது பாத்தீங்களா? கண்டிப்பா இந்த குரூப்ல பாத்திருப்பீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சது. சரி, அது மட்டும் இல்ல சாண்ட்ரா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷி வாஸ் ஆல்சோ டெல்லிங் அபவுட் கனி அண்ட் விக்ரம் வந்து எதுக்கு சொன்னாங்க, அவங்களோட இன்ட்ரோஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திவ்யாட்ட அப்படின்னா, பிரஜன் வாஸ் அலோன். அவர் வந்து அவர் தனிமையா உட்கார்ந்தாரு, அவர் வந்து எங்க குரூப் கூட சேரல, குரூப் கூட சேர்ந்து இருந்தாருன்னா he would have been inside. அவர் தனியா இருந்தனாலதான் அவர் வெளில போனாருன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் இவ போய் அங்க சேர்ந்துட்டான்றத அவ கரெக்டா சொன்னாங்க. திவ்யாவும் அதான் சொன்னாங்க, திவ்யாட்டே அதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலைல அமிட்ட பேசும்போது the same thing they did for வியானா. அதுக்கு வந்து அவங்க எக்ஸாம்பிள் சொன்னாங்க, வெளியில பார்க்கும்போது வியானா எப்படிப்பட்ட பிளேயர், எப்படி பாயிண்டா பேசிட்டு இருந்தா, அவளை டாப் 10 கூட போக விடாம இப்ப துரத்தி வெளில போயிட்டாங்க. விக்ரம் இந்த கேம் நல்லா இல்ல.
விக்ரம் வந்து பயங்கர கிளவருங்க. விக்ரம் ஆக்சுவலா சேனலுமே அவரை ப்ரொமோட் பண்றாங்க, நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த 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 லாஸ்டா இன்னைக்கு நடந்த கேம்ல 3rd ரவுண்ட்ல நான் ஃபுல்லா உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா வின் பண்ணது டீம் 1, அதாவது சாண்ட்ரா அமித் டீம் தான். பட் அவனுங்க காமிச்சது விக்ரம் டீம். எனக்கு என்னமோ விக்ரம வந்து திரும்ப அவங்க ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்து, அதாவது அவர் என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிவிலேஜ்டு கிட்ன்றது தெரியல. ஆனா அதுக்கு தான் சேனல் மூவ் பண்றாங்களோன்னு தோணுது. அதுக்கு நெகட்டிவ் பிஆர்ஸ் வச்சு எல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா, இன்னையில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எஃபிஷியன்ட்டா ரொம்ப கரெக்டா விளையாடினது அமித் அண்ட் சாண்ட்ரா டீம் தான். ஆனா எப்படி காமிக்கிறான் எல்லா ஸ்பேஸ்லயும் பாத்தீங்கன்னா, அந்த அந்த ப்ரோமோ வந்த உடனேயே சொல்லிட்டாங்க எப்படியும் சாண்ட்ராவுக்காக தான் இத போர்ட்ரே பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வின்னு வந்த உடனே எங்களுக்கு தான் தெரியுமே சாண்ட்ரா ஃபேமிலியை கொண்டு வர்றதுக்கு தான். என்னங்க இது? அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, சரி அவங்க ஒரு பொண்ணு வந்து உண்மையில அவங்க ஒரு வைஃப் திங்குங்க. அதாவது அது சில விஷயம் ரிலேட், அவங்க கொஞ்சம் அழுறது சில டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செய்யுது. ஒரு இடத்துல நம்ம போய் இருந்து அவங்களே சொல்றாங்க, ஒரு 13 பேர் 12 பேர் ஒருத்தங்களை கார்னர் பண்ற மாதிரி ஏன் யாருக்குமே தெரிய மாட்டுது. அவங்க சில டைம் அவங்களே லோன்லியா இருக்கிறாங்க வைக்கிறாங்க. ஆனா மத்தவங்க ட்ரிகர் பண்றது ப்ரொவோக் பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. அதாவது திவ்யா வந்து பச்சையா தெரியுது அந்த இடத்துல வந்துட்டு. அவங்க அன்னைக்கு இப்ப கூப்பிடுங்கன்றாங்க, ஏன் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கலாம். சரி, அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பஸ்ட் ஆயிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, ஓகே. ஏன்ட்ட பேசுங்க அக்கா, பேசுங்கன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்றது எல்லாரும் இருந்தா ஒரு மாதிரி இருக்கிறது, மத்த டைம் அது ஒரு சீன் போடுறது. அதை விட கொடுமை போய் அந்த மைக்ல பிரஜின்ட்ட பேசுது பாருங்க, அண்ணா பிரஜினண்ணா அப்படின்னு பேசுறப்ப அவர் மைண்ட் வாய்ஸ் இருக்கும்னு நான் தோணுறது. அம்மா தயவு செஞ்சு போதுமா, நடிப்பு அரக்கி அப்படின்ற மாதிரி. ஏன் இவ்வளவு பிஆர் செட்டிங்ஸ் அவங்களோட ரொம்ப ரொம்ப அக்லியா போகுதுங்க. ஹெல்தியா பண்ணலாமே. உனக்கு பிடிச்சவங்கள நீ ப்ரமோட் பண்ணு, செய்ய, அது தப்பே இல்ல. இன்னொருத்தங்களை ஏன் இவ்ளோ டிஃபேம் பண்ணி டீக்ரேட் பொய்யா பேசுறாங்கங்க? அப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறா, செய்யறா, அவளுக்கு அழகா ஏதோ கீழே விழுறதுக்கு வினோத் ஹெல்ப் பண்றாரா, ஏதோ சம்திங். சாண்ட்ராவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணவே, ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலன்றாங்க. சாண்ட்ரா தான் கீழே இருந்து அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அவங்க கையில எடுத்து அதை கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ நம்ம பாக்குறப்ப ஏன் இவ்வளவு வஸ்டா போயிட்டு இருக்கு? அண்ட் அவங்களுக்குன்னு கம்பு சுத்துற. இப்ப ஸ்ரீ பேசுனப்பெல்லாம் ஏன்னா நான் உள்ள வந்து பேசணும்னு எனக்கு அது சரி ஒரு மாதிரி நம்மளும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்க எது ஃப்ரெண்டா இருக்கும்போது பேசுனதை ஏன் பேக் பைட் பண்ணாங்கன்றாங்க. ஏமா அந்த பொண்ணு ஒரு வாரமா திவ்யா அதைத்தானமா பண்ணுது. அந்த குரூப்ல சேர்ந்ததுல இருந்து கனிக்கிட்ட போய் ஒரு பொண்ணு இமோஷனலா அவங்க அப்பா இறந்ததை சொல்றா, செய்யறா, அதுவும் பர்சனல் தானே. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்போது நடந்தது தானே. அது இவங்களுக்கு ஸ்ரீக்கு தெரியலையா? அதாவது அவங்க அப்பாவை வச்சு பேசினது இமோஷனலா, அதெல்லாம் பின்ன நான் உங்களை எங்கேயுமே பேச கிடையாதாக்கா அப்படின்னு திவ்யா சொல்லுது. அது பேசுறது ஃபுல்லாவே சாண்ட்ராவை பத்தி தானே. அதுக்கு மேல கனிக்கு ஒரு பிக் பாஸ் சாண்ட்ரா உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானா, இந்த அம்மாக்கு அன்னைக்கு ஃபுல்லா பிக் பாஸ் ஏதோ வீட்டுக்கார்ட்ட கூட இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க, அவ்வளவு கோவம். விக்ரமுக்கு எந்த இடத்துலயும் ஸ்பாட்லைட் இவங்களுக்கு கொடுத்துடவே கூடாதுன்னு ஒட்டுமொத்த டீமும் நேரு சாண்ட்ரா வெளியில இருந்ததுக்கு உள்ள இருக்கிற அத்தனை பேருக்குமே என்ன பர்னிங் சென்சேஷன்னா, ஐயோ அவங்களுக்கு ஸ்பாட்லைட் கிடைச்சிருமோ, அவங்களுக்கு அர்ச்சனா மாதிரி கிடைச்சிருமோ, அவங்க அப்படியோ இப்படியோன்னு. என்ன சொல்றான், அவங்க வீக்கரோ, அவங்க வந்து யாருங்க யார புஷ் பண்ண முடியும்? அவங்க கேம், அவங்க நல்லா இல்லைன்னா அவங்கள எவிக்ட் பண்ணிட்டு போவாங்க. இவங்க யாருங்க அவங்களுக்காண்டி ஃபீல் பண்றதுக்கு? உள்ள அந்த குரூப் கதறுது, வெளியில இவனுங்க பிஆர் கதறானுங்க. எல்லாருமே அகைன்ஸ்ட் சாண்ட்ரா. வாட் இஸ் திஸ்? உண்மையில ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் சொல்றேன்லங்க, என்னோட வீடா இருக்கட்டும், இப்ப எனக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ், என்னோட மாமியாருக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ், அம்மா, என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருக்குங்க. சோ எனக்கு என்னமோ அது அவங்க திவ்யா பேசலன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாரும் பேசுறாங்க. அவங்க பின்னாடி பேசவே இல்லைன்னு கனி கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க. கனி போய் அதை விக்ரம் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அரோரா ஆதிரை கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. சொல்லிட்டு பேச கிடையாதுங்குது. யாருதான் இதை ரிவீல் பண்ணுவாங்க?
அதுக்கு பயங்கர முட்டு. அந்த பொண்ணு உண்மையில அவங்க ஏதாவது நம்ம ஒரு பாயிண்டாவது திவ்யா அப்படி பண்ணலங்கிறதுக்கு ப்ரூஃப் யாராவது போடுறாங்களான்னு பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க பிஆர் டீம் பண்ற ஒரே வேலை ஒண்ணு நெகட்டிவா சாண்ட்ராவை போர்ட்ரே பண்றது, இல்லைன்னா திவ்யா அழகா இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் அழகு, அவங்க சாரி அழகு, அவங்க இந்த கலர்ல அழகா இருக்காங்க, உண்மையில அழகுதான், அதை மட்டும் சொல்லி கொண்டாடிட்டு போங்களேன். ஏன் இவ்வளவு தூரம் இன்னொருத்தங்களை டீக்ரேட் பண்றதா நினைச்சிட்டு அவனுங்களே இதாயிக்கிறாங்க. சோ தேங்க்யூ. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்கல்ல. சரி ஸ்ரீக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்க. அவங்க பேசிட்டு ஸ்ரீ சொல்லுங்க. அதான் தேங்க்யூ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க பேசுறாங்க, அவங்களுக்குள்ள நடந்த பல விஷயங்களை நல்ல விதமா பேசுறாங்க. ஆனா சாண்ட்ரா மூட்டி விடுற மாதிரி பேசுறாங்க. அவங்க இந்த தலைவலி மேட்டரை வேற யாருக்கிட்டையும் மட்டும்தான், யார்கிட்ட அவங்க இப்ப நல்ல விதமா சொல்றாங்க திவ்யான்றாங்க. அவங்க சாண்ட்ரா அவங்க அப்பாவை பத்தி பேசினது, பிரஜின் வந்து இல்லன்னு சொன்னது, அதுக்கப்புறம் திருப்பி போய் அதை அவங்க கான்ஃபரண்ட் பண்ணது, இதெல்லாம் நல்ல அவங்களுக்குள்ள விஷயம். நடந்த அதுவும் பர்சனல் தானே, அதுவும் பர்சனல் தானே. அத கனிகிட்ட போய் சொல்றாங்களே, எப்படிங்க பர்சனல் ஆகும்? அவங்களே எல்லார்கிட்டயும் சரி, ரிவீல் ஒரு நிமிஷம் பண்றாங்க. இருங்க ஸ்ரீ. அவங்க வந்து பின்னாடி பேச கிடையாதுன்னா நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, பின்னாடி பேச கிடையாதுன்னா பின்னாடி பேசக்கூடாது. அதானே? பின்னாடி பேச கிடையாதுன்னா நல்ல விஷயம் பேச கிடையாதா, கெட்ட விஷயம் பேச கிடையாது? இல்ல, பின்னாடி பேச கிடையாது. சரி, அவங்க பேசிட்டோம் ரெண்டு. அபி இல்லங்க, உனக்கு புரியுதா சாம்? நான் பேசிடுறேன், அப்புறம் நீங்க நீங்க பேசிட்டோம், நீங்க ரிப்ளை கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது அவங்களே அவங்க அப்பாவோட விஷயங்களை பத்தி அவங்க திட்டாமத்துக்கு இருங்க, அவங்களுக்கு பேசணுங்க. இல்லங்க, அவங்க வந்து ரொம்ப க்ரூக்கடா யோசிக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய விஷயமே. பேசுறதுக்கும் இது பண்றதுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா கடந்த ஒரு வாரமா அவங்க என்ன பேசினாங்க, இன்னொரு மிகப்பெரிய அலிகேஷன் அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, ஐஸ்கிரீம் டாஸ்க்ல அவர் வந்து திவ்யாவுக்கு கொடுத்தாங்க, திவ்யா வந்து ஒய்ஃப் இருக்கும்போது திவ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க, வெளில எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்டிடியூட்? அது எவ்வளவு பேர் தப்பா நினைச்சிருப்பாங்க? அப்ப என்ன மாதிரியான புத்தி உள்ளவங்க இவங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் வந்து வெளியில இருந்து பிரஜனும் ஒரு வீடியோ போடுறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒரு பொண்ணு மேல எவ்வளவுதான் அவங்க பார்த்து பேசாம இருப்பாங்க. ஐஸ்கிரீம் விஷயத்துல அவங்க சொன்னது சரியா சொல்லுங்க. என்னன்னு இல்ல, எனக்கு புரியவே இல்ல. ஸ்ரீ, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஸ்ரீ? அவங்க என்ன, அவ என்ன சொல்றான்னா, ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாரு, என் ஹஸ்பண்ட் அவளுக்கு சிஸ்டர்னு அவ்வளவு நின்னாரு, எனக்கு கொடுக்க வந்தாரு, நான் தான் வேணாம், ஏன்னா அவ தனியா இருக்கா, நான் கொடுக்க சொல்லிருக்கேன். ஒருவேளை மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பா கூட ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமோ? அது எப்படிங்க தப்பா இருக்கும்? அது எப்படிங்க தப்பா இருக்கும்? இப்ப விக்ரம் யாருக்கு கொடுத்தாரு? விக்ரம் யார் கூட இருக்காரு? விக்ரமோட வைஃப்ட கேட்டா தெரியுங்க. அத மாதிரி சாண்ட்ரா உள்ள இருந்து பாத்துருக்காங்க. சொல்லுங்க. எந்த அப்படி ஒரே நிமிஷம், 1-on-1 போவாதீங்க. ஒருத்தர் பேசி முடிச்சோன்னு ஒருத்தர் பேசுங்க, ஓவர்லாப் ஆகுது. இல்ல ஸ்ரீ பேசி முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ற வரைக்கும் நீங்க ஸ்பீக்கர்ல இருங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க சொல்ற பதில் உங்களுக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க. முடிச்சிட்டு சொல்லுங்க, பேசுங்க. முடிச்சிட்டீங்களா நீங்க? இல்ல அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க. யாரு ரிப்ளை பண்றா? அக்ஷதா, நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சோ ஏங்க, அவங்க அதாவது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்குமோன்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இல்லாமலோ திவ்யா மேல நம்பிக்கை இல்லாமலோ கிடையாது. இதை ஏன் அவங்க இவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு இதுல என்ன, இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுல என்ன தப்பு இருக்குங்க? ஒரு வைஃபா ஒருவேளை என் ஹஸ்பண்டுக்கு இப்படி போர்ட்ரே ஆயிருக்குமோ வெளியில, அவர் வைஃப் இங்க இருக்கும்போது இப்படி பண்றா, என் ஹஸ்பண்ட் எல்லா இடத்துலயும் அவளை சிஸ்டரா தானே பார்த்தாரு. ஆனா உண்மையில எப்படி அவங்க இப்படி பேசலான்றது இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க இப்படி போர்ட்ரே ஆயிருக்குமோன்னு நினைச்சேன்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு வைஃப் திங்குங்க, உள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா கேம் விளையாட போயிருக்காங்க, இப்படி ஆயிருக்குமோன்னு ஒரு வைஃப் நினைக்கிறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்ல பிரஜினோட எக்ஸிட், யாருமே ஈவன் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டெரிபிள் ஷாக் தான்.
சோ அவள் நல்லா விளையாடி இருக்காரு. அப்ப எங்க எந்த இடத்துல இதா இருக்கு? போய் அன்னைக்கு நைட்டு இவங்க உட்கார்ந்து கனி அண்ட் அரோரா இப்படி சொல்றாங்க. அவர் வந்து நம்ம என்ன இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் நம்மளுக்குள்ள இல்ல, நம்ம அதையாவது காமிச்சிருக்கணும், குரூப்ல இருந்திருந்தா நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றப்போ அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? தேங்க்யூ. அதாங்க அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க ஸ்ரீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க பேச முன்னாடி பேசினாங்களா, அவங்களோட பாயிண்ட் ஆட் பண்றதுக்கு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க தப்பான எண்ணத்துல திவ்யா ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லி அவர் ட்ராப் ஆயிட்டாரு. அவர் சிஸ்டர் சாரி இப்ப கேக்குதா? சிஸ்டர் கார்ட்ல டிராப் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. சிஸ்டர் கார்ட்ல டிராப் ஆயிட்டாரு சொல்லுங்க. எப்படி அவங்க 2 பேரையும் சேர்த்து தப்பா பேசியிருப்பாங்கன்னு நீங்க ஒரு நரேட்டிவ் வந்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவங்க எங்கேயுமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஓகே, இப்ப நான் பேசிட்டா சரி, இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன்றாங்க. அந்த மித்ரா ஆட் பண்ணட்டுமா இல்ல நீங்க பேசுறீங்களா? இல்ல ஆட் பண்றேன். மித்ரா ஆட் பண்ண சொல்லுங்க. மித்ரா ஆட் பண்ணிருங்க. ஹாய், தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஷின் இருக்கு ஸ்ரீ கிட்ட. என்ன சொல்லுறாங்கன்னு எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டோம். பர்சனல் பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. பர்சனல் பற்றி சொல்றதுக்கு அப்படி அங்கே என்ன இருந்துச்சு? பிபி ஹவுஸ்ல வந்து கேமராலாம் இருக்கு, அது ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. ஈவன் பிஜேஎஸ் கூட அந்த ஒரு வீக்கெண்ட்ல சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு உண்மையிலேயே சீக்கா இல்லையான்னு அது உங்களுக்கு தெரியும்னு. இன்டைரக்டா சொன்ன ஒரு விஷயம். இது கூட அவங்க வந்து சென்ட்ரா வந்து சொல்லல எல்லாருக்கிட்டையும். இந்த கேர்ள் மேல தப்பு இருக்கு, ஷி ஹஸ் டன் சம்திங், ஷி பிளே அ கேம், பட் யூசிங் அதர் பீப்புள் அது ராங் ஆச்சு. பர்சனல்னா சென்ட்ரா வந்து அந்த யார் அவங்க பேரு திவ்யா. ஓகே, திவ்யாவோட ஃபேமிலி பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா? கிடையாது. இல்ல திவ்யாக்கு பர்சனல் லைஃப் அதை பத்தி பேசுனாங்களா? எதுவுமே கிடையாது. பட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்றீங்க? பர்சனல் பத்தி சொல்லிட்டாங்க, பர்சனல். ஐ டோன்ட் சி எனி பர்சனல் தேர். என்ன நடந்துச்சு தானே சென்ட்ரா சொல்றாங்க. அது எப்படி தப்பா ஆகும்? அண்ட் ஏன் திவ்யா பயப்படுறாங்க? திவ்யா சொல்லியிருப்பாங்க, திஸ் இஸ் நாட் ஃபேர் சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரா கேட்பாங்க, நீ என்ன பண்ணன்னு சொல்லட்டான்னு கேட்டப்ப திஸ் இஸ் நாட் ஃபேர் சொல்லி அவங்க வந்து லைக் ஷி ட்ரை டு ஷட் நம்ம இவங்கள நேம் சென்ட்ராவை, சாரி என்னோட தமிழ் அவள் நல்லா இருக்காது, அவங்க சென்ட்ராவை ஸ்டாப் பண்ணுவாங்க. வைஸ் திவ்யா பயப்படுறாங்க? ஏன் எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறாங்க? ஏன் வந்து சென்ட்ரா என்கிட்ட பேச மாட்டான்னு எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க? அவங்க பண்ணதுனால தான் விக்கல்ஸ்க்கு டவுட் வருது. See, you want to support your contestants? There's no wrong. ஆனா தப்பு பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணணும். அடுத்து ஜெனுவின் அப்படி சப்போர்ட் பண்ணுங்களேன். இன்னொருத்தவங்களை நம்ம வந்து பிராண்ட் பண்ணி கீழே போட்டு மிதிக்கிறது ஒன்றுமே கிடைக்க போகிறது என்ன தெரியும் நம்மளுக்கு. ஜெனுவினா சப்போர்ட் பண்ணுங்க ஸ்ரீ. ஐ நோ யூ லைக் திவ்யா, பண்ணுங்க, இட்ஸ் குட். ஆனா தப்புன்னா அது தப்புன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அக்செப்டன்ஸ் உங்களுக்கு மட்டும் இருக்கணும். Sorry, that is my POV. Thanks. ஓகே, ஸ்ரீ பேசுறீங்க. நான் வந்து பர்சனலா திவ்யாவை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லல. அவங்களுக்கும் சாண்ட்ராக்கும் நடுவுல நடந்த ஒரு காமனான, அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடினா ஒரு காமனான கேம். அந்த இடத்துல சாண்ட்ரா வந்துட்டு இவங்களுக்காக நிக்கணும்னு நின்னாங்களா, இல்ல அவங்களுக்கே அந்த ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நின்னாங்களான்றதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தெரியும். அத விக்ரம் வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல திவ்யாவை சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேன்றது தான் என்னோட பாயிண்ட். அவங்க பர்சனலை பத்தி பேசிட்டாங்கன்னா நான் சொல்லல. அண்ட் மோரோவர் இது கப்பலா அவங்க வந்திருக்காங்கன்னா இப்ப ஏதோ ஒரு இடத்துல இதே மாதிரி பிரஜன் வேற யாரு கூடயாவது சேர்ந்து டாஸ்க் பண்ண வேண்டி இருக்கலாம். மேபி பிரஜன் வந்து வேற யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி டாஸ்க்ல செய்ய வேண்டி இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் போய் அவங்க பேசும்படி இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க தாட் ப்ராசஸ்ல எதுவுமே வச்சுதான் இந்த கேமுக்கு வந்திருக்கணும். இப்படி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறவங்க கப்பல்லாம் விளையாட வந்திருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய பாயிண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து நீங்க அந்த கேம்ல வந்து அவங்க வந்து
திவ்யா கூட அதாவது சாண்ட்ரா வந்து திவ்யா கூட இருந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு வரும்போது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, திவ்யா வந்து இவங்க வந்து த்ரோயிங் அண்டர் த பஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டா? கரெக்ட், கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஓகே. அததான் நான் சொல்ல அது வரேன். வேற ஓகே. யார்கிட்டயுமே இது சொல்லல அவங்க. விக்ரம் கிட்ட மாத்திரம் சொன்னாங்க. ஏன்னா விக்ரம் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வரும்போது, அவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த கேம் பிளேவ வந்து ஷீஸ் டேக்கிங் அங்க எடுத்துட்டு வராங்க அவங்க. அங்க வேற அமித் கிட்ட சொல்லல. அவங்க கிட்ட பேசுற பாரு கிட்ட சொல்லல. இது யார்கிட்ட சொன்னா அவங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்ப வந்து ஏதோ ஒரு விதத்துல இவங்க 2 பேரும் வந்து டக் ஆஃப் வார்ல இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து. அது ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா. அப்போ இது நீ மேலும் மேலும் அத ஃபியூயல் குடுத்துட்டே தானே இருக்காங்க சாண்ட்ரா. அப்ப சாண்ட்ரா மட்டும் எந்த விதத்துல திவ்யாக்கு நல்லது நினைக்கிறாங்க? அப்ப ஏன் திவ்யா சாண்ட்ராக்கு நல்லது நினைக்கணும்? அவங்களும் இத கேமா தானே பாக்குறாங்க. அப்ப திவ்யாவும் இத கேமா பார்த்தா என்ன தப்பு? அவ்வளவுதான். ஓகே, இப்ப நான் கேக்குறேன், விக்ரம் கிட்ட சொன்னதுனால திவ்யாவோட இது அபி வந்து அஃபெக்ட் ஆகும். வெயிட் அபி, இருங்க, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லுங்க. கொஞ்சம் ஒன்று இந்த ஒரு முடிச்சுக்கிறேன். பாயிண்ட் சொல்றேன், நீங்க அடுத்து சொல்லுங்க. இல்லை ஐ வாண்ட் டு ஓகே ஜஸ்ட் கரெக்ட் ஓகே ஒன் ஓகே. திங். அதனால தான். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து த ஃபைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இஸ் த ஒன் ஹூ கேம் அண்ட் டோல் தட் வெரி கிளியர்லி, சாண்ட்ரா திவ்யா வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஜெயிலுக்கு போகணும் சொல்லும் போது நீங்க போகும்போது கூட திவ்யா ஸ்டிட் தேர். அந்த ஒரு விஷயத்த ஹெட்டேக்குன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி ஷீ ஸ்டாப்ட் யூ, ஷீ ஸ்பாயில்ட் யுவர் கேம். நீங்க வந்து அவங்கள விட்டு தள்ளி இருங்க, பார்த்துக்கோங்கன்னு சொன்னது விஜய் சேதுபதி. இட் இஸ் நாட் தட் சாண்ட்ரா ஸ்டார்டட். இட் இஸ் விஜய் சேதுபதிஸ் வார்னிங். அந்த விஜய் சேதுபதி வார்னிங் தான் சாண்ட்ரா மனசுல அது போய் விழுந்திருக்கு. ஆஃப்டர் த ரிலீஸ் சாண்ட்ரா ஸ்டார்டட் திங்கிங். அதுக்கப்புறம் தான் இவ சொன்னது வந்து ஜெயிலை விட்டு வெளில வரும்போது எனக்கு தலைவலியே இல்லை அப்படி சொன்னதுலாம் அப்போ வந்துச்சு. அதை தான் இன்னைக்கு விக்ரம்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் சாண்ட்ரா ஸ்டார்டட், இட் இஸ் விஜய் சேதுபதி ஹூ பாயிண்டட் இட் அவுட். அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மைண்டில் போயிருக்கு. இவ பண்ணது பூரா என்ன ஆச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து when she is connecting, it gets placed in the right positions. அதனால தான் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ your starting point is it is not started by Sandra, it was விஜய் சேதுபதி. அவ்வளோதான். ஓகே அபி, நீங்கள் இல்ல, பேசிக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் போங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ விக்ரம் கிட்ட போய் சொல்லி திவ்யாவோட ரெப்புடேஷனை வந்து இது பண்ற மாதிரி சொல்லி ஸ்ரீ சொல்றாங்க. அப்போ விக்ரம் வந்து இதா இருக்காரு. அப்ப நான் ஆகாதுன்னு தெரிஞ்சு சொல்றாங்க, சம்திங் அந்த சொல்றாங்க. அப்போ திவ்யா போய் கனி கிட்ட சொல்றாங்கன்னா, கனிக்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப நாளாவே கோல்டுவா இருக்கு, அவங்களுக்கு ஆகாதுன்னு தெரியும் போது அவங்க அப்பா இருந்த விஷயம், அவங்க சோகமா இருந்தது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பிரஜின் கான்ட்ராடிக்டா சொன்னது இதுவுமே தப்பு தானே? அப்ப திவ்யாவும் ஒரு கேம் தானே விளையாடுறாங்க. அப்படி பார்த்தா கூட இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண திவ்யா தானே? அடுத்து ஓகே. ஹேண்ட் ரைஸ் போங்க சார். அதை நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி திவ்யாவோட கேமை வந்து அவங்க சாண்ட்ரா வந்து கிராக் டவுன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நம்மளை வச்சு ஒரு காய் நகர்த்தி இவங்க வந்து நம்மளை மாட்டி விட்றாங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ விக்ரம் கிட்ட சொன்னதை வச்சு எனக்கு புரியுது. ஏன்னா பிரஜன் இப்போ திவ்யா அந்த பால் விஷயம் அந்த நைட்டு வந்து தலைவலி விஷயத்துல மாத்திரை போட்டுட்டு அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரஜனுக்கு அது வந்து நெகட்டிவா போயிருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு மேஜர் சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான என்ன சொல்றது டிஃபென்சிவ் எடுத்து திவ்யாவுக்கு அகென்ஸ்டா போறதுக்கு அவங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களால ஒருத்தர் அஃபெக்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசி அந்த வீக்கெண்ட்ல பயங்கர அடி வாங்கினதெல்லாம் வந்து நல்லா இல்லைல்ல. அவங்க ஒரு ஒய்ஃபா அங்க இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அது வேற ஒரு கண்டஸ்டண்டா இருந்து கூட அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருந்ததுன்னா கூட அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபா அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது இது திவ்யா என்னன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த டீ விஷயத்த வந்து போய் சொல்லாமலாவது இருந்திருக்கலாம் சாண்ட்ரா கிட்ட. நான் வந்து சும்மா தான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அது மேபி தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு வந்து கிராக் டவுன் பண்ணியிருக்க முடியாது. பிளஸ் வந்து விஜய் சேதுபதியும் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தையும் பாக்குறாங்க. இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டது அவங்களுடைய ஓன் ஹஸ்பண்ட் இல்ல. அது கேமா இருந்தாலும் அந்த இடத்துல ஓன் ஹஸ்பண்ட்
அது 2வது வந்து அவர் சொன்ன வார்த்தைகளுமே ஒரு தப்பான ஒரு இதுல போய் முடிஞ்சதுனால, இது பெரிய நெகட்டிவ் அவருக்கு வந்திருக்கும். அதனால தான் இவரு எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல லாஸ்டா முழுக்க அவங்க கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்டா பிரஜின் போற 2-3 டேஸ் முன்னாடி இவங்க திவ்யா, சாண்ட்ரா, பிரஜினுக்குள்ள கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்போ, சாண்ட்ரா கிட்ட, அதாவது சாண்ட்ரா போய் திவ்யாவுக்கு நல்ல எண்ணத்துல தான் சொல்லுவாங்க, நீ வந்து யாரையும் பேச விட மாட்ற, செய்ய மாட்ற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே பாயிண்ட அக்செப்ட் பண்ணாம முதல்ல சண்டை வலிச்சிட்டு போனது திவ்யா தான். அதுக்கப்புறம் அதே பாயிண்ட பிரஜின் சொல்லுவாரு, அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணல. திரும்ப அந்த கேம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து திவ்யாவுக்கு வந்து சாண்ட்ராவும் பிரஜினும் கொடுக்கலன்னு அப்பவே வந்து கேம வந்து ஆரம்பிச்சது திவ்யா தான். அவங்களுக்கு அதுல இருந்தே அவங்க அந்த வன்மம் மோடெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுதான். சாண்ட்ரா இவ்வளவு கோவப்படுறதுக்கு ரீசன் வந்து அவங்க விஜய் சேதுபதி சார், அதாவது சாம் சொன்ன மாதிரி தான், விஜய் சேதுபதி சார் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஒன்னா டாட் கனெக்ட் பண்றாங்க. அவர் போனது, இவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது, அதே மாதிரி யார் எவிக்ட் ஆவாங்கன்னு கேக்குறப்ப சாண்ட்ராவோட ஷூஸ்ல நின்னு பார்த்தாதாங்க அவங்களோட பாயிண்ட் என்னன்றது தெரியும். தேங்க்யூ. புதுசா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆல்ரெடி ஓகே பேசுனீங்க. ஆமா ரொம்ப லென்த்தா போயிட்டு அந்த ஆனந்த், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ரீன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, அவங்க பேசட்டும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பேசுனவங்களுக்கு சான்ஸ் போகும். ஆனந்த் பேசியிருந்தா அதுக்கப்புறம் ஸ்ரீ பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹை விக்னேஷ், ஹை வி, ஹை சாம், ஹை ரசிங் ப்ரோ. ஆக்சுவலா ஒரு டைமே நேற்று பேசினப்பமே சொன்னதுதான், இது வந்து அவங்க மேபி அவங்களோட கேம் பிளேவா கூட இருக்கலாம், சாண்ட்ராவோட கேம் பிளேவா கூட இருக்கலாம். திவ்யா அந்த மாதிரி பண்றதுனால மேபி அது அவங்களோட கேம் பிளேவா கூட இருக்கலாம். லைக் என்ன கேம் பிளே நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அத இப்ப எப்படி விக்கல்ஸ்ட அண்ட் அமித்திட்ட வந்துட்டு அவங்க போட்டு உடைச்சாங்களோ, அதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாமே. அதை ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? எது வந்துட்டு அதை வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுது? அவங்க எது சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லலாமே. அதை அவங்க சொல்லாம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இப்ப அது எப்படி சொல்றது? யாரோ இன்னைக்கு பேசினப்ப விக்கல்ஸா இல்ல யாரு பேசினான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது வந்து சாண்ட்ராக்கு அகெயின்ஸ்டா தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா திவ்யா சைடு வந்து நாயம் இருக்கிற மாதிரியும், சாண்ட்ரா சைடு வந்து அது இதா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது 2 பேரும் கேட்கறப்ப செய்யறப்ப போய் தனியா விக்ரம கூப்பிட்டு பேசுறதுனாலயோ இல்ல தனியா சுபியை கூப்பிட்டு பேசுறதுனாலயோ ஒன்னும் ஆக போறது கிடையாது. எல்லாரும் முன்னாடி நேற்று அன்னைக்கு கூப்பிட்டான், அதாவது வந்து என்னைய தலையை கொடுத்து வெட்டுன்ற மாதிரி ஒரு ஆடு போகுது, அது அங்கனே வெட்டிடலாமே. அதுக்கு ஏன் ஒரு சீன் வந்து, அது சீனுன்னு சொல்றதை விட அதுக்கு ஏன் அந்த ஒரு இது கிரியேட் பண்ணி செஞ்சு அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போகணும்? அவாய்ட் பண்ணாம அவங்களா கூப்பிடுறப்ப, ஆமா இதெல்லாம் நீ பண்ண செஞ்ச, இதனாலதான் நான் வந்துட்டு நான் இப்படி போனேன் செஞ்சேன் அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டு போயிடலாமே. அதையே வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்களோட கேம் அங்கனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கனால அதுக்கு மேல வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணி போக முடியாதுல்ல. ஸோ அதுதான் நான் இவங்க 2 பேருக்குள்ளத சீக்கிரம் முடிக்கணும், யார் சைடு இதா இருக்குது யார் சைடு இதா இருக்குன்றத காமிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸி பாயிண்டா இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சாண்ட்ரா வந்துட்டு சொல்றப்ப வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ரம்யாவுக்கு தெரியும், அப்புறம் இன்னும் வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியும் இந்த திவ்யா வந்துட்டு அந்த பெட் மேட்டர்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்கன்ட்டு. அதுல இன்னைக்கு ரம்யா வெளியில போனப்ப அந்த ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலா என்னதான் ஆச்சு யார் மேல இதுன்ற மாதிரி கேட்டப்ப ரம்யாவும் வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, இல்ல அவங்க வந்து பெட்டு வந்து அந்த அவங்களோட ட்ரெஸ், ஐ மீன் அவங்களோட இந்த சென்ஸ் சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸை நான் அடுக்கி வைக்கட்டுமாக்கா அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. பட் அவங்க அப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் போன அந்த ஒரு இதுல இருந்ததுனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுடா எடுத்துக்கிட்டு அது ஒரு இது மாதிரி ஆச்சு செஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது சாண்ட்ரா ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லி இருப்பாங்க, திவ்யாவுக்கு ஐ மீன் ரம்யாவுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுன்ற மாதிரி சொன்னப்ப ரம்யா வந்து அதை கிளாரிஃபை. அவங்க சொன்னது வந்து அந்த அபி இல்ல வெயிட் அந்த பண்ணுங்க விஷயம் அபி. இல்ல, கரெக்ட் பண்றேன், அந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்றேன். சொல்லுங்க அபி. இல்ல அவங்க ரம்யா சொன்னது வந்து இந்த விஷயம், அந்த டஸ்ட்பின் அந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரெண்டுத்தையுமே சொல்லியிருப்பாங்க, ரெண்டுத்தையுமே இல்ல அபி சொல்லியிருப்பாங்க. வெயிட்
வெயிட். அனந்த் ப்ரோ. நான் இப்ப சொல்றேன். அங்க என்ன ஆச்சுன்னா, ம் நீங்க சொல்றது வந்து பாதி கரெக்ட், பாதி ராங். ம் அந்த இன்ஸ்டன்ஸ திருப்பி வந்து இவங்க வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ம் ஷி ஹஸ் எக்ஸ்பிளைன் தட் டு அமித். ம் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா வேர் ஷேரிங் எ பெட். ம் தெரியும்ல உங்களுக்கு அது? ம் அதுக்கு பக்கத்து பெட்ல பிரஜன் வாஸ் ஸ்லீப்பிங். ம் கரெக்ட் தானே? ம் அந்த அன்னைக்கு வந்து எலிமினேஷன் ஆன அப்புறம் he was feeling bad and Sandra went and sat on Prajin's place. அந்த பெட்ல உட்கார்ந்துருக்காங்க. she is silent, she is processing. ஓகேயா? ம் அத வந்த உடனே வாட் திவ்யா did was ட்ரெஸ்ஸ பூரா பிரஜினோட இடத்துல நான் அடிக்கிக்கவா? உன் இடத்துல எடுத்து வச்சுட்டு, நான் வந்து என்துல வந்து இந்த பக்கம் அடிக்க போறேன். ஸோ வந்து நான் எடுத்து வச்சுடுறேன். பெட்டி அமுச்சு வைக்கணும். நான் எடுத்து வச்சுடுறேன். பெட்டி அமுச்சு வைக்கணும்னு ம் சொல்லிட்டு நசன்னு சொன்னதையே திருப்பி ம் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ம் When Sandra has not said anything about changing beds, Sandra is still processing her husband's eviction. அந்த இடத்துல she is talking about what people are thinking about Prajin, why Prajin left. அதுக்கப்புறம் அது இல்லாம வந்து பெட் சேஞ்ச் பண்றதை இவளே ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு அடுக்கி வைக்கிறா. ரம்யா சொன்னா அதே தான். ம் பெட்ல உன் ட்ரெஸ் நான் அடுக்கி வைக்கவான்னு ஆ கேக்குறாங்க. பட் த திங் ஷி வாஸ் ஆஸ்கிங் இஸ் அடுக்கி வைக்கிறது வந்து பிரஜின்ஸ் பெட்ல. He already assumed that Sandra is moved to Prajin's bed. பண்ணிட்டு அடுக்கி வச்சுட்டு நான் வச்சுக்கிறேன். உனது எடுத்து வச்சுட்டு நான் வச்சுக்கிறேன். அந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. உன் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நான் பெட்டி அமுச்சு வைக்கணும். நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் பெட்டி அமுச்சு வைக்கிறேன். அதுதான் திருப்பி திருப்பி நான் ஒரு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். That's when she got pissed off. அங்க ரீசன் என்னன்னா அவங்க ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் சோ மச் இன் அ ஹரி டு மூவ் ஹர் அவுட் ஆஃப் தட் பெட். அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, எந்திரிச்சு நான் வெளில போயிடவா, நான் வெளில போனா அதான் உன் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ரீசன் வந்து பெட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரமா ஏன் துரத்திக்கிட்டு இருக்க, ஐ எம் ப்ராசஸிங், என்னை விடுன்னு சொல்றது தான் அந்த இடத்துல அது. இட் இஸ் நாட் தட் இட் வாஸ் லைக் என்னை விடுன்றதுக்காக இல்லை. அவ பண்ணது வந்து இட் வாஸ் இரிட்டேட்டிங் டு த கோர். உங்களுக்கு வந்து பாதி இது வந்து நீங்க சொல்லும் போது மீதி இதாங்க விட்டுறாங்க. ட்ரெஸ் எடுத்து வைக்கவா சொன்னது ஓகே. ம் ட்ரெஸ்ஸை எங்க எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்கு அந்த அவசரப்படுத்தினாங்க? ஆ அதை திருப்பி ஏன் அதை இன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க? ரீசன் வந்து ஷி வாண்டட் டு கீப் த ட்ரெஸ் இன் பிரஜன்ஸ் அந்த கீழே இருக்க இதுல வச்சுட்டு ஷி வாண்டட் டு எம்டி ஹெர் பேக் இன்டு த அவங்களோட பழைய பெட்ல பண்ணிட்டு ஷி வாண்ட் டு சென்ட் அ சூட்கேஸ். அதை திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. தட்ஸ் வென் ஷி காட் ட்ரிகர்ட். ஷி இஸ் ஆல்ரெடி டவுன், ஷி இஸ் ஆல்ரெடி ப்ராசஸிங், ஷி இஸ் ஆல்ரெடி மிஸ்ஸிங் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் சிட்டிங் இன் ஹிஸ் பிளேஸ். At the same time, this Divya is trying to chase her out of that place. அவளோட பெட்ல இருந்து she is literally chasing. எடுத்து இதெல்லாம் வச்சிடுறேன், உங்க எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன், உங்க எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன்னு சொல்லும் போது இட் வில் ட்ரிகர். அதுக்காக தான் அங்கே ஷவுட்டிங் நடந்துச்சு. அதுக்கு எல்லாமே அமிட்ட கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இல்ல ஓகே அதுக்கு இவங்க வந்து நீங்க சொல்றது வந்து எதுக்கு வந்து கன்ஃபர்ம் பண்ணலன்னு கேட்குற ரீசன் என்னன்னா, she doesn't want to talk to this person. This person is not a listener. கத்துன்னு கத்துவாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே